இந்த காரியம் மிக மிக பெரியதாய் இருக்கிறது. இதை கர்த்தரால் எனக்கு கொடுக்க முடியுமா என்ற சந்தேகத்தோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்வது என்னாகமம் 11:23. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தருடைய ஜனங்கள் நெகட்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாசிட்டிவ கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. நடந்துச்சு, பாசிட்டிவ் வந்துச்சு. அதே நேரத்துல பனிஷ்மெண்ட்டும் வந்துச்சு. என்னன்னு பாக்கலாங்க. அந்த இடத்துல மன்னாவை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. எனவே மோசே கிட்ட போறாங்க. சும்மா போல அழுகுறாங்க. நாங்க மாம்சமே சாப்பிடல, கரையமே இல்லாம எங்களுக்கு வெள்ளரிக்காய் வெள்ளிப்பூண்டெல்லாம் கிடைச்சிச்சு. இப்ப வெறும் இந்த மண்ணாவை சாப்பிடுறோமே, எங்களுக்கு சலிப்பா இருக்குது, எங்களுக்கு இறைச்சி வேணுமேன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. இங்க கேட்டது தப்பு இல்ல, ஆனா ஒரு மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. ஆண்டவரோட கிரியைகளை கொச்சப்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைக்காம போயிட்டாங்க. மனம் சலித்து போயிட்டாங்க. இப்ப அவ்வளோ பொறுமையா இருந்த சாந்த குணம் உள்ள மோசேவும் சலிச்சிட்டாரு. நான் என்ன அவங்களுக்கு தகப்பனா, நானா சுமந்து பெத்த, எங்க இருந்து இறைச்சிய கொண்டு வருவேன், இவங்க இவ்வளவு கேக்குறாங்களே, இவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உடனே கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, ஏன் கை குறுகி இருக்குதோ, ஒரு நாள் இல்ல 30 நாள் சும்மா சலிக்க திணற காடுகளை தருவேன்னு. திருப்பி மோசே, ஐயோ ஆம்பளை மட்டும் 6 லட்சம் பேர் என்கிட்ட இருக்காங்களே, எப்படி அவ்வளவு பேருக்கு எத்தனை ஆடு மாட நான் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறார். கர்த்தர் இப்போ பாரு சொல்லி ஒரு காற்றுக்கு கட்டளையிட்டார். அந்த காற்று அப்படியே நிறைய காடுகளை அவங்க மாதம் முழுவதும் சாப்பிட கிடைச்சிச்சு. அவங்களும் மனசார சாப்பிட்டாங்க. ஆசை நிமித்தம் கேட்டாங்க, முறுமுறுப்பு நிமித்தம் கர்த்தர் கொடுத்தாருங்க. ஆமாங்க, நமக்கு தேவையானதை கர்த்தரிடத்தில் கேட்க நமக்கு உரிமை உண்டு. ஆனா நமக்கு அவர் முன்ன நிறைய செஞ்சிருப்பார் இல்லையா? கொஞ்சம் நன்றி சொல்லி துதித்து அவர் மனசை குளிர பண்ணி அப்புறம் கேட்டாதான் என்ன, நிச்சயமா கர்த்தர் தருவாருங்க. அவரை இரிட்டேட் பண்ணி முறுமுறுத்தா அவருடைய கோபத்துக்கு நம்ம நிச்சயமா ஆளாவாங்க. உங்களுக்கு இது தேவைன்னு அவருக்கு தெரியாதா? தெரியுங்க. அது உங்களுக்கு கிடைக்க தேவையானதை அவர் கட்டளையிடுவார். காற்றை கட்டளையிட்டார் பாத்தீங்களா? உங்களுக்கு நிறைவான காரியம் வர என்ன தேவையோ அதை அவர் கரெக்டா கட்டளையிட்டுருவாருங்க. இனிமேலாச்சும் நம்ம தேவனை முறுமுறுக்காம பரீட்சை பார்க்காம நம் மனதில் உள்ளதை நம்ம அப்பா கிட்ட அன்போடு கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க. சலிக்க தெவிட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தர அவர் காத்திருக்கிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் உம்மிடத்தில் கேட்கும் காரியங்களை கேட்கும் வண்ணமாக மனத்தாழ்மையோடு நன்றி உணர்வோடு கேட்டு உம்மிடத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கற்றுத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.